நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த கிராமத்தில் பெரிய விநாயகர் ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்காக அந்த விநாயகர் ஆலயத்தின் உள்ளே உங்களை அழைத்துக் கொண்டு செல்ல போகின்றோம். வாருங்கள் நேயர்களே, விநாயகர் ஆலயத்தின் உள்ளே சென்று விநாயகரினுடைய அருளினை பெற்றுக் கொள்ளலாம். இருபாலை கிராமத்திலே ஒரு பெரிய விநாயகர் ஆலயம் அமைந்திருக்கின்றது என்று நான் உங்களுக்கு கூறினேன் அல்லவா? அந்த ஆலயம் தான் இந்த ஆலயம். இதுதான் கற்பக விநாயகர் ஆலயம். இது 1690ஆம் ஆண்டு காலப்பகுதியில் போர்த்துகேயர் காலத்தில் தோற்றம் பெற்ற ஒரு பழமையான ஆலயமாக இருக்கின்றது. இந்த ஆலயம் வழிபடப்படாமல் இருந்தது. பின்னர் ஒல்லாந்தர் காலத்தில் மீளவும் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டு இப்பொழுது வரை இந்த ஆலயம் வழிபடப்பட்டு வருகின்றது. இந்த ஆலயத்திற்கு பல வரலாறுகளும் பல சிறப்புகளும் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்கலாம். பாருங்கள். போர்த்துகேயர் ஆட்சி காலத்தில் இந்த இருபாலை பகுதியில் சின்னத்தம்பி ஐயர் என்ற ஒரு விநாயக பக்தர் நீண்ட காலமாக வசித்து வந்தார். அவருக்கு நீண்ட காலமாக ஒரு ஆசை இருந்தது. அது என்ன தெரியுமா? இந்தியாவில் இருந்து ஒரு விநாயகர் சிலையினை கொண்டு வந்து இந்த இடத்திலே பிரதிஷ்டை செய்து ஆலயம் அமைக்க வேண்டும் என்பதுதான் அவரது ஆசையாக இருந்தது. ஆனால் போர்த்துகேயர் ஆட்சி காலத்தில் இந்து ஆலயங்கள் அழிக்கப்பட்டன. அதைவிட இந்தியாவில் இருந்து கடவுள் சிலைகள் இந்த இலங்கைக்கு கொண்டு வருவது தடை செய்யப்பட்டிருந்தது. ஆனால் சின்னத்தம்பி ஐயர் ஒரு வணிகராக இருந்தார். இதனால் அவர் இந்தியாவிலே ஒரு விநாயகர் சிலையினை செய்வித்து அதனை நெல் மூட்டைக்குள்ளே புதைத்து மூட்டைகளுடன் மூட்டையாக இலங்கைக்கு கொண்டு வந்தார். அவ்வாறு இலங்கைக்கு கொண்டு வந்த அந்த சிலையினை இருபாலையின் இந்த பகுதியிலே வைத்து ஒரு சிறிய ஆலயத்தை ஆரம்ப காலத்தில் அமைத்து வழிபட்டு வந்தார். அவ்வாறு சின்னத்தம்பி ஐயரால் அமைக்கப்பட்ட அந்த ஆலயமே இப்பொழுது கற்பக விநாயகர் ஆலயமாக வளர்ச்சி அடைந்து இந்த இடத்திலே இவ்வளவு பெரிய ஆலயமாக அமைக்கப்பட்டு இவ்வூர் மக்களினால் வழிபடப்பட்டு வருகின்றது. போர்த்துகேயர் காலத்தில் சின்னத்தம்பி ஐயரா இந்த ஆலயம் அமைக்கப்பட்டது என்று நான் உங்களுக்கு கூறினேன் அல்லவா? போர்த்துகேயர்கள் தமது மதத்தை பரப்புவதற்காகவும் இந்து மதத்தை அழிப்பதற்காகவும் இந்து ஆலயங்களை அழித்தொழித்தார்கள். அந்த கால பகுதியில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டது. இதனை போர்த்துகேயர்கள் அறிந்தார்கள். அதனால் இந்த ஆலயத்தை அழிப்பதற்காக போர்த்துகேய படை இந்த ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த வேளை சின்னத்தம்பி ஐயர் இந்த ஆலயத்தில் மூலமூர்த்தியாக இருந்த பிள்ளையாரினை எடுத்து ஒரு குளத்திற்கு அருகிலே புதைத்து வைத்து அதற்கு அடையாளமாக ஒரு கல்லினையும் வைத்திருந்தார். பிற்பட்ட காலத்தில் போர்த்துகேயர் காலம் முடிவிற்கு வந்தது. ஒல்லாந்தர் ஆட்சி காலம் ஆரம்பமாகியது. ஒல்லாந்தர் போர்த்துகேயரை போல அல்லாது இந்து மதத்திற்கு ஓரளவு ஆதரவு அளித்தார்கள். அந்த கால பகுதியில் இந்து ஆலயங்கள் அமைப்பதற்கு அனுமதியும் வழங்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக மீளவும் இந்த ஆலயம் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு இந்த ஆலயத்திலே மீளவும் புதைக்கப்பட்ட பிள்ளையார் சிலை எடுத்து வரப்பட்டு இந்த இடத்திலே வைத்து ஆலயம் அமைக்கப்பட்டது. இந்த ஆலயத்தில் இந்த வருடம் பங்குனி மாதம் திருத்த வேலைகள் இடம்பெற்று கும்பாபிஷேகம் இடம்பெற்றிருக்கின்றது. இதன் போது பழைய கோபுரம் உடைக்கப்பட்டு புதிய கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பழைய கோபுரத்தினுடைய கலசத்தினையும் தம்ப பிள்ளையாரினையும் இந்த இடத்திலே வைத்து இந்த ஆலயத்தை சேர்ந்தவர்கள் வழிபட்டு வருகின்றார்கள். அதிலே ஆதி முதற் தூபி கலசம் என்று எழுதப்பட்டு கூட இருக்கின்றது. இதற்கு பின்புறமாக விநாயகருடைய 32 வடிவங்களையும் சிற்பமாக வடித்திருக்கின்றார்கள். இது 2010ஆம் ஆண்டு தை மாதம்
பணி நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த ஆலயத்தில் மூலஸ்தானத்திற்கு பின்புறமாக ஒரு பிள்ளையார் சிலை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பிள்ளையார் சிலைக்கு முன்புறமாகத்தான் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த பிள்ளையார் என்ன பிள்ளையார் தெரியுமா? இதுதான் சதுர்த்தி பிள்ளையார். இந்த பிள்ளையாருக்கு சதுர்த்தி தினத்தன்று சிறப்பு விசேட வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன. அதுவும் பொதுமக்கள் தாமாகவே இந்த பிள்ளையாருக்கு பூசை செய்யக்கூடிய வசதிகள் இந்த ஆலயத்திலே செய்யப்பட்டிருக்கின்றன. சதுர்த்தி தினத்தன்று இந்த ஆலயத்திற்கு முன்புறமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற தீர்த்தக்கேணியிலே நீரினை எடுத்து வந்து பொதுமக்கள் இந்த பிள்ளையாருக்கு அபிஷேகத்தினை செய்து தமது வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த பிள்ளையார் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் சதுர்த்தி தினத்தன்று ஆவணி சதுர்த்தி இந்த ஆலயத்திலே சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. மூர்த்தி, தலவிருட்சம், தீர்த்தம் என்பவையே ஒவ்வொரு ஆலயத்திற்கும் சிறப்பை அளிக்கின்றன. அவ்வாறாக இந்த ஆலயத்தினுடைய மூர்த்தி போர்த்துகேயர் காலத்தில் இந்தியாவில் இருந்து கொண்டு வரப்பட்டு இந்த இடத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு சிறப்பு பொருந்திய மூர்த்தியாக காலத்தால் அழியாத ஒரு மூர்த்தியாக இருக்கின்றது. அதைவிட இந்த ஆலயத்தின் முன்புறமாக இந்த ஆலயத்திற்கு சொந்தமான தீர்த்தக்கணி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் ஒரு சிறப்பு பொருந்திய தீர்த்தக்கணியாகவே இருக்கின்றது. அதைவிட இந்த ஆலயத்தில் முருகன் ஆலயத்திற்கு அருகிலே ஒரு மரம் இருக்கின்றது. இந்த மரம் என்ன மரம் தெரியுமா? இதுதான் வன்னி மரம். இதுதான் இந்த ஆலயத்தினுடைய தல விருட்சமாக காலம் காலமாக இருந்து வருகின்றது. இவ்வாறு மூர்த்தி, தலம், தலவிருட்சம், தீர்த்தம் என 3 அம்சங்களையும் ஒன்றாக இணைத்ததாக இந்த ஆலயம் சிறப்பு பொருந்திய ஆலயமாக இருக்கின்றது. இந்த கற்பக விநாயகர் ஆலயத்திலே வைகாசி மாதத்தில் கொடியேற்றப்பட்டு தொடர்ந்து 15 தினங்கள் திருவிழா இடம்பெறுகின்றது. வைகாசி மாதத்தில் வரும் அச்சுவினி நட்சத்திர தினத்தன்று இந்த ஆலயத்திலே தீர்த்தோற்சவம் சிறப்பாக இடம்பெற்று வருகின்றது. அதைவிட இந்த ஆலயம் ஒரு பிள்ளையார் ஆலயமாக இருப்பதனால் பிள்ளையாருக்கு உகந்த நாளாகிய பிள்ளையார் சதுர்த்தி, பிள்ளையார் கதை போன்ற விரதங்களும் இந்த ஆலயத்திலே சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. அதைவிட இந்த ஆலயத்திலே ஆரம்ப காலத்தில் கட்டுத்தேர் கட்டிய தேர் இழுத்து வந்தார்கள். ஆனா 2009ஆம் ஆண்டு இந்த ஆலயத்திற்கென புதிதாக சிற்பத்தேர் உருவாக்கப்பட்டு இப்பொழுது அந்த சிற்பத்தேர் தேர் திருவிழாவின் போது இழுக்கப்பட்டு வருகின்றது. இருபாலை கற்பக விநாயகர் ஆலயத்திலிருந்து வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியினை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். ஒளிப்பதிவாளர் மதுசனுடன் இணைந்து உங்கள் சிந்து. நிகழ்ச்சியின் இன்னும் ஒரு பகுதிக்குள் செல்வதற்கு முதல் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை எடுத்துக் கொள்வோம். இந்த காடினா கடைசியா அதுதான் உங்களோட தோட்டம், பிள்ளையார் இந்த தோட்டம்.